இன்னைக்கு முதல் கேள்வியே ஆண்கள் கிட்ட எவ்வளவு சம்பாத்தியம் தான் கேக்குறாங்க. அதனால ஆண்களே உஷாரு. கொஞ்ச நாள் முன்னாடி என்கிட்ட ஒரு தம்பி பேசினாரு. என்னப்பா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சுதா, எங்க ஹனிமூன்லாம் சுத்துனீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல மேடம் எங்கேயும் போகல, வீட்லயே தான். ஏன்பா காசு செலவு பண்ண கஷ்டப்படுறியா அப்படின்னு கேட்டா, இல்ல என் காசெல்லாம் நான் என் ஒய்ஃபு கிட்ட தான் கொடுத்துட்றேன்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது கேட்க. ஆனா சிரிச்சுக்கிட்டே நான் ஒரே ஒரு விஷயம் சொன்னேன். தம்பி நீ 10 ரூபாய் சம்பாரிச்சாலும் 3 ரூபாயை உன் அக்கௌண்ட்ல வச்சுக்கோ. ஆனா 3 ரூபாய் நீ உன் அக்கௌண்ட்ல வச்சிருக்க அப்படிங்கறது ஒய்ஃபுக்கே தெரியாம வச்சுக்கோ அப்படின்னு சொன்னேன். என்ன மேடம் இப்பதான் என் கல்யாணம் ஆச்சு, ஒளிவு மறைவே இல்லாம வாழணும்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம்னு சொன்னாரு. சொல்ல வர்றது என்னன்னா, ஒளிவு மறைவே தேவை கிடையாது. ஆனா காசு சம்பாரிச்சா அதுல 30% உங்களுக்கு அப்படின்னு தனியா எடுத்து வச்சிடணும். இளைஞர்களே இது ஏன் அப்படி சொல்றேன்னா, பெண்கள் நாளைக்கு கேட்பாங்க, எவ்வளவு பணம் நீங்க கொடுத்திருந்தாலும் ஒரு பணமுமே இல்லையா அப்படின்னு. அப்ப என்ன பதில் சொல்லுவீங்க? அதுவே நீங்க 30% எடுத்து வச்சிருந்தீங்கன்னா ஒரு வருடம் முடியும் பொழுது அந்த 30% அப்படிங்கிறது ஒரு பெரிய காசு மலையா மாறும், ஒரு லேண்டா மாறும். பெண்கள் கிட்ட வயதை கேட்க கூடாதுன்னு சொல்ற மாதிரி ஆண்கள் கிட்ட சம்பாதியத்தை கேட்க கூடாதுன்னு அன்னைக்கு சொன்னாங்க. இன்னைக்கு முதல் கேள்வியே ஆண்கள் கிட்ட எவ்வளவு சம்பாத்தியம் தான் கேக்குறாங்க. அதனால ஆண்களே உஷாரு. 30% உங்களுக்குன்னு சேஃப்டி பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் நாளைக்கு கெத்தா நீங்க நடந்து போலாம்.